இருக்கிறார்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள். குத்துவிளக்கு நிகழ்ச்சி எப்பவுமே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குத்துவிளக்கு ஏற்றி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து குத்துவிளக்கு ஏற்றி நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். அவருடன் பத்மஸ்ரீ டாக்டர் ஹண்டே ஐயா அவர்களையும் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருடன் டாட்சோவா இயக்குனர் பத்மா அவர்களை விலைக்கேற்ற அழைக்குமாறு பத்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுடன் டான்சோவா செயலாளர் டாக்டர் கோதை சுந்தரமூர்த்தி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். கோதை சுந்தரமூர்த்தி டான்சோவா செயலாளர் சுந்தரமூர்த்தி கோதை அவர்கள் மேடைக்கு வரவும். கோதை வந்துட்டீங்களா? கிரண் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். கிரண் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலில் மூத்த தலைவர் திரு சோமா ராமச்சந்திரன் அவர்களை கௌரவிக்கும் விதத்தில் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அவர்களுக்கு பத்மஸ்ரீ டாக்டர் ஹண்டே ஐயா அவர்கள் விருது வழங்குவார்கள். பத்மஸ்ரீ ஹண்டே ஐயா அவர்கள் அவர்களுக்கு விருது வழங்குவார்கள். எல்லாரும் கரங்கள் தட்டுவோமா? கௌரவிக்கப்படுகின்றார் பத்மஸ்ரீ டாக்டர் அண்டேயா அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக திரு சோமா ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார். டாக்டர் அண்டே ஐயா அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக சுந்தரமூர்த்தி ஐயா சால்வை அணிக்கின்றார். அவர்களுக்கு சோமா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் விருது வழங்குவார். சோமா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அவர்களுடைய கரங்களால் விருது வழங்கி கொண்டிருக்கிறார். அனைவரும் கரங்கள் தட்டுவோமா? எல்லாரும் கை தட்டலாமே. மூத்த தலைவர்களை கௌரவப்படுத்தும் நேரம். அடுத்ததாக வழக்கறிஞர் டாக்டர் ராகேஷ் அவர்களுக்கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார். ஹண்டே ஐயா அவர்கள் விருது வழங்குவார். வழக்கறிஞர் டாக்டர் ராகேஷ் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஐயா அவர்களுக்கு விருது வழங்குவார். ஐயா அவருடைய கரங்களால் விருது வழங்குகிறார். கரங்கள் தட்டுவோமா? அடுத்ததாக நகைச்சுவை நடிகர் ஆஜா ஷெரீப் அவர்கள்
மேடைக்கு வரவும் அவரை கௌரவப்படுத்த விரும்புகிறோம். ஹாஜா ஷெரீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்டே அவர்கள் அவருடைய கரங்களால் விருது வழங்குவார். எல்லாரும் கரங்கள் தட்டுவோமா? அவர்களுக்கு ராகேஷ் அவர்கள், வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் சால்வை அணிவிப்பார். ராகேஷ் அவர்கள், வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். அண்டே அவர்கள் விருது வழங்கி கொண்டிருக்கிறார். அனைவரும் கரங்களை தட்டுவோமா? அடுத்ததாக ஃபெமிலியர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் எஸ்.ஏ. சரவணகுமார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். எஸ்.ஏ. சரவணகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு ராகேஷ் அவர்கள், அவர்களுக்கு சோமா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தங்களுடைய கரங்களாலே விருது வழங்குவார். ஜேர்னலிஸ்ட் எஸ்.ஏ. சரவணகுமார் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக சுபாஷினி, ஃபெமிலியர் யங் சோஷியல் ஒர்க்கர், ஃபெமிலியர் யங் சோஷியல் ஒர்க்கருக்கான விருதை பெறுகிறார் ஆர் சுபாஷினி. சுபாஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு ஐயா அவர்கள் தங்களுடைய கரங்களால் விருது வழங்குவார். சுபாஷினி, மேட்டர் ஹேங்கர் மிஸ் ஹைரின் அவர்களுக்கு ஹாண்டே ஐயா வழங்குகிறார். ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, சீனியர் மூத்த ஐயாக்கள். அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி ஐயா பேசுவாங்க. சுந்தரமூர்த்தி ஐயாவை வரவேற்கிறோம். மரியாதைக்கு உரிய என் ஆரோக்கிய அண்ணன் சோமா அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அன்புக்குரிய அண்ணன் அண்டே அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனகார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை விட மன்னிப்பை நான் முதலில் கேட்டுக்கொள்ளுகிறேன். காரணம், மூத்த குடிமக்களை இதுபோன்ற நிகழ்ச்சியிலே கலர வைத்து அவளுக்கு தொல்லை கொடுப்ப கூடாது என்பது எனது குறிக்கோள். மூத்த குடிமக்கள் என்பது 60 வயதானால் ஒரு மூத்த குடிமகன் ஆவான், 80 வயதானால் சூப்பர் குடிமகன் ஆவான். அவர்கள் 100 வயதை தாண்டி வரும்போது எத்தனை சூப்பர் பட்டங்கள் கொடுத்தாலும் தகாது. இவர் இருவரும் பாதை வேறாக இருந்தாலும் பயணங்கள் ஒன்று. அதுக்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், ஆட்சியில் இருந்தார். எந்த அரசு ஆட்சியில் இருக்கும்போதும் எதிர்கட்சிகள் ஜெயித்ததாக வரலாறே கிடையாது. 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது அதுபோரிய அண்ணாநகர் தொகுதியில் யாரை நிற்க வைக்கலாம் என்று கலைஞர் திண்டாடி கொண்டிருக்க நேரத்திலே தான் சோமா அவர்களை அழைத்து வெற்றி பெற செய்தார்கள். அப்பொழுது அவர் கலைஞர் சொன்னார், சோமா என்றால் சோதனைக்கு மாறாதவர் என்று கூறினார். அதே போன்று அவர் 101 வயதிலும் அனைவரையும் ஞாபகம் வைத்து கொண்டு பேசுகிறார் என்றால் அது மிகையாகாது. அதே போன்று நமது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அண்டி அவர்கள்
சட்டமன்றத்தில் அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. உட்கார்ந்தால் அண்டே, எழுந்தால் சண்டே என்று கூறுவார்கள். காரணம், அவர் பேசுகின்ற கருத்துக்கள் நியாயமான கருத்துக்களாக இருக்கும். அவர் சட்டமன்றம் இருக்கின்ற நாட்கள் சட்டசபை மிக சிறப்பாக நடந்தது. மக்களுக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். இவர் இருவருக்கும் என்ன ஒற்றுமை என்றால், ஏழைகளோடு நெருங்கி பழகியவர்கள். மதிப்புக்குரிய அண்டே அவர்கள் 2 ரூபாய்க்கு அவரே மருத்துவத்தை பரிசோதனை செய்வார், அவரே ஊசி போடுவார், அவரே மருந்து கொடுவார். சின்ன சந்து தான். நாங்கள் அதே சமயத்தில் யார் அவர்கிட்ட பேசி கொண்டிருப்பார். ஊசியும் போடுவார், எங்களிடம் பேசி கொண்டிருப்பார், மருந்தும் கொடுப்பார், எங்களிடம் பேசி கொண்டிருப்பார். மிக சிறந்த மருத்துவர் என்ற நிபுணரை பெற்றவர். பொதுவாக அண்டே ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது மிகவும் சீரியஸாக வேனில் போனால் அவரை அழைத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவரை நடந்து வருகின்ற அளவுக்கு அவர் கைராசியான டாக்டர் என்று தமிழகத்தில் பெயரப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் பாரத கண்டத்திலே அவரை தெரியாத தலைவர்கள் இருக்க முடியாது. மோடியாக இருந்தாலும் சரி, வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அறிந்தவர். அதேபோல் தமிழ்நாட்டில் கலைஞரோடு பழகியவர், எம்ஜிஆரோடு பழகியவர், அம்மா ஜெயலலிதாவோடு பழகியவர். நான் அதை சந்திக்கும் போதெல்லாம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார், எங்களிடம் காட்டுவார். கடைசியாக அவரிடம் ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதினார். அதுபோல் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த தலைவர்கள் இருவரும் நம்முடைய நாட்டின் கண்கள். இந்த அளவுக்கு வயதுக்கு யாராவது இருப்போமா என்பது நமக்கு சந்தேகம். ஆனால் ஒரு ஞாபகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கூட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகரிலே சோமா உட்கார்ந்த இடத்திலே பலர் வெற்றி பெற செய்திருக்கிறார். மாவட்ட செயலாளராக சோமாவை பார்த்தவர்கள் அந்த மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக சோமாவை பார்த்தவர் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி எல்லோரையும் அனுசரித்து கொண்டு அன்போடு, எதிர்கட்சிக்காரர்கள் கூட சோமா என்று அன்போடு அழைப்பார்கள். அந்த அளவுக்கு அமைநகரிலே நின்று பழகியவர்கள். அவரோடு நான் பழகிய காலங்கள் என்பது எனக்கு அளித்த பெரிய வரப்பிரசாதமாக கருதுகிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்ட சோமா அவர்கள் 2 வார்த்தை பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அண்டே அவர்களை முதலாக பேசிவிட்டு அதன் பிறகு சோமா அவர்கள் எங்களை அனைவரும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரன்பிற்குரிய, பெருமதிப்பிற்குரிய என்னுடைய இனிய அண்ணன், இந்த தொகுதியினுடைய பலமுறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இங்கே அன்பிற்குரிய வழக்கறிஞர் ராகேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி திருமதி மேரி ராஜு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இங்கே கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் அவார்டு ப்ரெசன்டேஷன் பல்வேறு துறையிலே சாதனை படைத்து சாதனையாளர்களாக கருதப்படுகின்ற அவர்களுக்கு இங்கே இந்த அசோசியேஷன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. அதற்காக எனக்கு இங்கே வரவழைத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய உரைக்கு மிக்க நன்றி. சங்கம் சார்பாக வெல்ஃபேர் அசோசியேஷன் அவர்கள் ராஜேஷ் அவர்களுக்கு தள்ளு வண்டியை வழங்குகிறார். அனைவரும் கரங்கள் தட்டுவோமா? இலவசமாக தள்ளுவண்டியை வழங்குகிறார் ராஜேஷ் அவர்களுக்கு. காவல்துறையினருக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருமதி கே புனிதா எஸ்ஐ, திருமதி செல்வி எஸ்எஸ்ஐ தயவு செய்து கொஞ்சம் மேடை பக்கத்தில் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
சுந்தரமூர்த்தி. ஆ, சுந்தரமூர்த்தி. நீங்கள் இதில் இந்த இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த அசோசியேஷன், இந்த சங்கத்தினுடைய மூலகர்த்தா ஃபவுண்டர் வந்து ஃபுல் நேம் வந்து சுந்தரமூர்த்தி அவர்கள். அவர்தான் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பெரிய அளவில் வளர்ந்து இன்று பல்வேறு நண்பர்களுக்கு இந்த நல்ல காரியம் செய்து கொண்டு வருகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய கரகோஷங்கள் மூலமாக சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறையினருக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி திரு சோம ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் டாக்டர் அண்டையா அவர்களும் அவர்களுடைய கரங்களால் விருது வழங்க இருக்கிறார். திருமதி அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதுகள் பெறுமாறு காவல்துறை சமூக சேவைக்கான விருதை பெறுகிறார் திருமதி ஏ ராதிகா. அடுத்ததாக திருமதி ஏ கோகிலா அவர்கள். திருமதி ஏ கோகிலா அவர்கள் காவல்துறை சமூக சேவைக்கான விருதை பெறுகிறார். அடுத்ததாக திருமதி எஸ் லிசா சிறந்த காவல்துறை சமூக சேவைக்கான விருதை பெறுகிறார். கோமாறு அன்புடன் வரவேற்கிறோம். சோம ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் கையால் விருதை பெறுகிறார். கோமதி அவர்கள் விருதை பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக செல்வி ஆர் அம்பிகா செல்வி ஆர் அம்பிகா செல்வி அவர்களை விருது பெறுமாறு அன்போடு வரவேற்கிறோம். சிறந்த காவல்துறை சமூக சேவைக்கான விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக அறிவழகன் அவர்களை விருது பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அறிவழகன் அவர்கள் ஐயாவின் திரு கரங்களால் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்கள் தட்டுவோமா? அவங்க விருது வாங்குறாங்க, அவங்கள கை தட்டி என்கரேஜ் பண்ணலாமே. அடுத்ததாக சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சரவணன் அவர்கள் ஐயா கரங்களால் விருதை பெறுகிறார். சிறந்த காவல்துறை சமூக சேவைக்கான விருதை பெற்றுக் கொண்டார். மேடைக்கு வரவேற்கிறோம். தினேஷ் அவர்கள் சமூக சேவை விருதை பெறுகிறார். ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த சமூக சேவைக்கான விருதை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். மேடைக்கு வரவேற்கிறோம். விருதை பெற்றுக் கொள்ளுமாறு மேடைக்கு வரவேற்கிறோம். ஐயா அவர்களின் கரங்களால் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதன் அடிப்படையில் விருதை பெற வருபவர்கள் டாக்டர் விஜயகுமார், ராமகிருஷ்ணன். டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வரவேற்கிறோம். பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் அதற்கான விருதை பெற வருகிறார். அறுநூற்று 43 மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்காங்க. பெரிய சாதனை இது.
ஃபில் மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்காங்க. பெரிய சாதனை. அவர்களை கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணுவோமா? கார்த்திக். அடுத்ததாக குப்தா சுகேஷ் குப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் சுகேஷ் குப்தா பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கருக்கான அவார்டை பெற்றுக்கொள்ளுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் சுகேஷ் குப்தா ஐயா அவர்களின் திருக்கரங்களால் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சிறந்த சமூக சேவகர், பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கருக்கான விருதை பெறுகிறார். அட்வொகேட் எழில்ராஜ், அட்வொகேட் தங்கமணி, பூபதி, சசிகுமார், கார்த்திக், ராதாகிருஷ்ணன், விஜய் எல்லாரும் பேர் வாசிச்சவங்களாம் மேடை பக்கத்தில் வந்துடலாம். தயவு நேரம் இல்லாத காரணத்தால் எழில்ராஜ் அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கருக்கான விருதை எழில்ராஜ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறோம். பூபதி அவர்கள் மெட்ரோ வாட்டர் பூபதி அவர்கள் விருதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அவார்டுக்கான விருதை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு கோதை அவர்கள் சால்வை அணிவிக்கின்றனர். டான்சோவா செயலாளர் டாக்டர் கோதை அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதை பெற்றுக்கொண்டார். தெய்வநாயகி, பாண்டி கணேசன், பாபு, ஜபீன், வசந்தி, புவனேஸ்வரி, அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஒருமுறை பலத்த சத்தமா கைத்தட்டி ஐயாக்கு நன்றி சொல்வோமா? இன்னும் சத்தமா. சாரி, டாக்டர் கார்த்திக் அவர் மட்டும் கொஞ்சம் மேடைக்கு வரும்போது கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் கார்த்திக் விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கரங்கள் தட்டுவோமா? நன்றி நன்றி நன்றி. இன்னும் நிறைய பேர் அதனால அவர்களிடம் நாங்கள் ஆசை பெற்றுக்கொண்டு அவர்களை அன்போடு வழி அனுப்புகிறோம். நன்றி ஐயா, நன்றி. டாக்டர் பத்மஸ்ரீ அண்டே ஐயா அவர்கள், முன்னாள் டிஎம்கே எம்எல்ஏ திரு சோம ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இருவரும் இங்கு வருகை தந்து எங்களை மகிழ்வித்ததற்கு, உங்களுடைய அன்புகளையும் ஆசைகளையும் வழங்கியதற்கு மிக்க 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 ஹெல்பேஜ் இந்தியா திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் விருதை பெறுகிறார். சிறந்த தன்னார்வ தொண்டருக்கான விருதை பெறுகிறார். பெஸ்ட் வாலண்டியர்ஸ் சிறந்த தன்னார்வ தொண்டருக்கான விருது முத்துகிருஷ்ணன் அவர்கள் பெறுகிறார்.
முரளி ஹெல்பேஜ் இந்தியா அவர்கள் விருதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வரவேற்கிறோம். முரளி ஹெல்ப்லைன் இந்தியா சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருதை பெறுகிறார் முரளி அவர்கள். முரளி அவர்கள் தன்னார்வ தொண்டுக்கான விருது பெறுகிறார். சிறந்த தன்னார்வ தொண்டருக்கான விருது பாலாஜி அவர்கள். பாலாஜி அவர்களுக்கு சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருது. சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருது சக்தி அவர்கள் பெறுகிறார். சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருது சக்தி அவர்கள். சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருது சக்தி அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். திரு வி மனோரஞ்சன் சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருது மனோரஞ்சன் அவர்கள் பெறுகிறார். ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையில் இந்த விருது நடந்து கொண்டிருக்கிறது. மனோரஞ்சன் சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருது பெறுகிறார். அடுத்ததாக திரு கிளமண்ட் அன்பின் பாதை திரு கிளமண்ட் அவர்கள் சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருது பெறுகிறார். அடுத்ததாக சீதா தேவி ரெடியாக இருங்க. சீதா தேவி சிறந்த தன்னார்வ தொண்டருக்கான விருது அவார்டு இருக்கு. ஸோ நேம் சேஞ்ச் ஆயிருந்தா நீங்க பயப்பட வேண்டாம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க வந்து மாத்திக்கலாம். எல்லாருக்குமே அவார்டு இருக்கு. வசந்தி அவர்கள் விருதை பெறுகிறார். வசந்தி அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. வசந்தி அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சிறந்த தன்னார்வ தொண்டுக்கான விருது. ஆல்ரெடி நேம் படிச்சிருக்காங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட நேம் சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கலாம். சமீர் அவர்களுக்கு அடுத்த விருது சமீர் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. சிறந்த சேவைக்கான விருது சமீர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சரவணகுமார் அவர்கள் விருதை வழங்கி கௌரவித்தார். அடுத்ததாக திரு ஹரிஹரன் சுதன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. ராகேஷ் அவர்கள் மெடல் அணிவிக்க வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் மெடல் அணிவிக்க சரவணகுமார் அவர்கள் விருதை வழங்குகிறார். டாக்டர் ராமகிருஷ்ணன் விருது வழங்குகிறார். செந்தில்குமார் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. செந்தில்குமார். அடுத்தது புவனேஸ்வரி ரெடியா இருங்க. தற்போது செந்தில்குமார் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது.
உங்களுக்கு யாருக்கு அவார்டு வந்து நாங்கள் சொல்லியிருந்தோமோ அவங்க வந்து நீங்கள் தயவுசெய்து ஸ்டேஜில் வந்து உங்கள் நேம் சொல்லி நீங்கள் அவார்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் வந்து எல்லாமே அதுவாகிறதால நேம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எல்லாருக்குமே அவார்டு இருக்குது. யார் யாரோட நேம் லிஸ்ட்டில் இருக்கோ நீங்கள் உங்கள் நேம் சொல்லி நீங்கள் வந்து அவார்டு வாங்கிக்கலாம். பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் பாலாஜி கார்த்திக், பெஸ்ட் ஆர்கனைசர் கோபி கமல், சாருலதா, ஸ்ரீ மூகாம்பிகை. ரெடியா இருங்க. திரு அருள்ராஜ் டி அருள்ராஜ் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. தி விஷன் ட்ரஸ்ட் திரு பல்ராமன் விஷன் ட்ரஸ்ட் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. திரு பல்ராமன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார் பாலாஜி கார்த்திக். தேங்க்ஸ் அவர் ஸ்டாஃப் எல்லாருமே நீங்க மேடைக்கு வாங்க. சாருலதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாருலதா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட் சாருலதா அவர்களுக்கு வழங்கப்படும். வழங்கப்படுகிறது. ஒரு கிளாப்ஸ் கூட இல்லையே, எல்லாரும் கிளாப் பண்ணலாமே. டயர்ட் ஆயிட்டீங்களா? விருது வழங்க மேடைக்கு வரவேற்கிறோம். புஷ்பா அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பத்மாம் அவர்களுக்கு மெடல் அணிவிக்க சுந்தரமூர்த்தி அவர்கள் விருதை வழங்கி கொண்டிருக்கிறார். உஷாராணி அவர்கள் அடுத்ததாக ஸ்ரீதேவி தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதா அடுத்தது தயாரா இருங்க. சங்கீதா அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்தது ஷாலினி ரெடியா இருங்க. சங்கீதா தற்போது விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். செல்வராணி தயாரா இருங்க. ஷாலினி அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக செல்வராணி உஷாராணி அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சிறந்த சமூக சேவைக்கான விருது உஷாராணி அவர்கள். ஸ்ரீதேவி அடுத்ததாக ஸ்ரீதேவி. சந்தோஷம் ரெடியா இருங்க. சந்தோஷம் அவர்களை விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜனனி அவர்கள் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம். ஜனனி அவர்கள். ராஜதுரை தயாரா இருங்க. பெற்றுக் கொண்டிருக்கிறார். சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் விருதை வழங்குகிறார். பத்மாவதி அம்மா மெடல் அணிவிக்க விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கோபிநாத் அவர்களை விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம் மேடைக்கு. கோபிநாத். சுந்தரமூர்த்தி ஐயா மெடல் அணிவிக்க விருது பெற்றுக் கொண்டிருக்கிறார். கோபிநாத் அவர்கள் சிறந்த சமூக சேவைக்கான விருதை பெறுகிறார். நேம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி முடிந்தது. இதில் யாராவது பேர் விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கலாம். அவார்ட்ஸ் இருக்கு நிறைய.
ராஜதுரை அவர்களுக்கு சிறந்த சமூக சேவைக்கான விருது. கரங்கள் தட்டுவோமா? அப்படியே பம்பர் மாதிரி சுழலுவார் இவர் ஒரு ஒர்க் சொன்னா. ஸோ கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் ஆடி நம்மளை மகிழ்வித்த ஸ்ரீ மூகாம்பிகை அவர்களுக்கும் விருது வழங்கப்படுகிறது. சர்டிஃபிகேட் ஸ்ரீ மூகாம்பிகை. கிளாப் பண்ணுங்க, நல்லா தானே டான்ஸ் ஆனாங்க. ஸ்ரீ மூகாம்பிகை அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததா ரைம்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா நம்ம குட்டீஸ், அந்த கேப்பை ஃபில்லப் பண்ண மோஷிகா ஸ்ரீ ஷர்மிளா ஸோ இந்த குட்டீஸ் வந்து ரைம் சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்தினாங்க. அவங்களுக்கு மெடல் வழங்கப்படுகிறது. எல்லாரும் கிளாப் பண்ணலாங்களா? கிளாப் பண்ணாங்களா? குட்டீஸ் என்கரேஜ் பண்ணலாமே. கிளாப் கிளாப். தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் 50வது ஆண்டு பொன்விழாவை ஒட்டி சேரி புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி. டான்ஸ் ஓவர்டி நிமித்தமாக சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றனர். சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், ராகேஷ் அவர்களுக்கு வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 50வது ஆண்டு விழா பொன் விழாவை ஒட்டி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். டாக்டர் ராகேஷ் மற்றும் புரட்சி மேடை பக்கத்தில் வந்து கியூவில் நின்றுக்கலாம். இல்லத்தை நடத்திட்டு வராங்க. 50 வருஷன்றது ஒரு பெரிய விஷயம்தான். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டில் மழை பெய்யுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சுந்தரமூர்த்தி ஐவியால் கைவிடப்பட்டவங்க இந்த மாதிரி நிறைய பேர் 100க்கும் மேற்பட்டோரை ஆதரவு இல்லத்தில் வைத்து பராமரித்து கொண்டிருக்காரு. ஐயா அவர்களுடைய தொண்டு சேவை தான் இன்னும் வந்து அந்த இல்லம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. புடவைகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். 50வது பொன்விழாவை ஒட்டி புடவைகள் வழங்கப்படுகிறது. பூபதி ஐயா அவர்களும் இணைந்து புடவை வழங்கி கொண்டிருக்கிறார். சரவணகுமார் ஐயா, பூபதி ஐயா, சுந்தரமூர்த்தி ஐயா, வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் தலைமையில் புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. புடவை வாங்குறவங்க ஃப்ரண்ட்ல வந்து வாங்கிக்கலாம். புடவை வாங்குறவங்க லைன்ல வந்து நின்று நீங்க புடவை பெற்றுக்கொள்ளலாம். புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. புடவை வாங்கும் பெண்கள் நீங்க மேடையில் வந்து வரிசையில் நின்று புடவை வாங்கிக் கொள்ளலாம்.
நம்ம நிகழ்ச்சியின் இறுதிக்குள்ள போக போறோம். புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வந்தவங்க யார் பேராவது விட்டு போயிருந்தா அவார்டோ மெடலோ கிஃப்டோ யாருக்காவது வழங்க வேண்டியது இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டேஜில் உங்களோட பேரை சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விருதுகள்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா நேம் போட்டு தான் இருக்குது. ஸோ யாரோட நேம் விட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் சொல்லி உங்களோட அவார்டை நீங்கள் வாங்கிக்கலாம். புடவை வாங்க வேண்டியவர்கள் நீங்கள் வரிசையில் நின்று புடவை வாங்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் 50வது ஆண்டு பொன்விழாவை ஒட்டி கடைசியாக புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். எடுத்துட்டு வர போயிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா சாரி வந்துடும். பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் கைகளால் மெடல் அணிவிக்கப்பட்டு பரிசு வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் 50வது பொன்விழாவை ஒட்டி ஸ்கூல் பசங்களுக்காக பரிசுகள் வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள், டாக்டர் ராகேஷ் அவர்களின் கைகளால் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. எல்லா வயதினரையும் மகிழ்விக்கும் விதமா இன்னைக்கு எல்லாருக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கு மெடல் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகிறது. கடைசியாக நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி பாஸ்கர் அவர்கள் வந்து ஒரே ஒரு பாடலை பாட ஆசைப்படுறாரு.
பாட்டு பாடி ஐயா நன்றி உரை சொல்லி முடிச்சிடுவாங்க. மயில் தூகை அழைத்தார், மழை மேகம் நெருங்கும், மடல் வாடை அழைத்தார், மலைச்சார திரும்பும். மயில் தூகை அழைத்தார், மழை மேகம் நெருங்கும், மடல் வாடை அழைத்தார், மலைச்சார திரும்பும். அழைக்காமல் வருவேன், அழைக்காமல் தருவேன், மணக்கோயில் சீனையே உனக்கேது விளையே. வளைக்காமல் வளைக்கரம் தேட, வருந்தாமல் துணைக்கரம் கூட, இடை சேர நமக்கு இடை வேளை எதற்கு. மயில் தூகை அழைத்தார், மழை மேகம் நெருங்கும், மடல் வாழை அழைத்தார், மலைச்சார திரும்பும். நதியே மண்மீது நீயும் நடந்தால் என் ஆசை பூக்கும், பறித்தால் சென்னேனை சேர்த்து பனிப்பூ என் மீது வார்க்கும். பாவை உடல் புல்லாங்குடல் மெதுவாய் தொடும் முன்னல் விரல், தீராது ஆசை பாடல் தொடங்கும் தொடரும் தலைவன் கூடல். மயில் தூகை அழைத்தார், மழை மேகம் நெருங்கும், மடல் வாழை அழைத்தார், மலைச்சார திரும்பும். அழைக்காமல் வருவேன், அழைக்காமல் தருவேன், மணக்கோயில் சிலையே உனக்கேது விளையே. வளைக்காமல் வளைக்கரம் தேட, வருந்தாமல் துணைக்கரம் கூட, இடை சேர நமக்கு இடை வேளை எதற்கு. கடலில் இல்லாத மீனும், கனையில் விழாத மானும், விழியில் கொண்டாடும் மாது விடுமோ அன்றாடம் தூரு. காமன் விழா காணும் நிலா, மடிமேல் விழும் என் மஞ்சள் புறா, மேலாடை சூடியாடும், மெதுவாய் புதிதாய் கவிதை பாடும். மயில் தோகை அழைத்தார், மழை மேகம் இறங்கும், மழைச்சார அழைத்தார், மழைச்சார திரும்பும். அழைக்காமல் வருவேன், அழைக்காமல் தருவேன், மணக்கோயில் சிலையே உனக்கேது விளையே. வளைக்காமல் வளைக்கரம் தேட,
வருந்தாமல் துணைக்கரம் கூட இடை சேர நமக்கு இடை வேலை எதற்கு? Thank you. நாடு கோதை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய பொன்விழா ஆண்டை முன்னிட்டு எனது அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்த புகைப்பட கலைஞர்களே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெரும்பாலும் பத்திரிகைகள் வந்து எங்களை பற்றி சிறப்பாக எழுத வேண்டும் நாங்களே கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் சாலையிலே திரிகிறவர்கள் அவெல்லாம் காவல்துறையினரெல்லாம் வந்து எங்களை வந்து அழைத்து வந்து அவர்களுக்கு இறுதி வரை நாங்களே சிகிச்சை மற்றும் சவ அடக்கம் வரை நான் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 130 பேர் எங்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அனாதைகள் தான். அவர்களை பாதுகாக்கின்ற வகையில் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்த பணியை செய்கிறோம் என்றால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. எனவே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக வந்து அவங்களுக்கு கௌரவப்படுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் அவர்கள் சால்வை அணிவாங்க. ராகேஷ், வழக்கறிஞர் ராகேஷ் அவர்களுக்கு. செந்தாமரை அவர்கள் வந்து சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார்கள். கரங்களை தட்டுவோமா? கடைசியாக கௌரவிக்கப்படுகின்றனர் வழக்கறிஞர் ராகேஷ் அவர்களுக்கு. ராமகிருஷ்ணன் அவர்கள் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றார். செந்தாமரை அவர்கள் இணைந்து கோதை அவர்களுக்கு சால்வை அணிவிக்கின்றார். பான்சோவா செயலாளர் கோதை அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர். சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றார். நன்றி, மிக்க நன்றி.